என்னன்னா ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா ஸ்ட்ரக்சர்னா முடியலை. நம்ம இன்னைக்கு சில அக்ஷர கணித விரிவுகளை கொஞ்சம் பார்த்துட்டு அதோடைய ஃபேக்டரையும் சேர்த்து ரெண்டையும் ஒன்றா பார்ப்போம். ரைட், என்ன சொல்லுவோம் பார்ப்போம். ஏ பிளஸ் பி இது ஒன்றாம் மடங்கு. ரைட், ஏ பிளஸ் பி ஒன்றாம் மடங்கு. இதுக்கான ஆன்சர் என்ன? ஏ பிளஸ் பி ஒன்றாம் மடங்கு. இதுக்கு என்ன சொல்லுவோம்? ஏ பிளஸ் பி பூஜ்ஜியமாம் மடங்கு. பூஜ்ஜியம். இதுக்கு என்ன ஆன்சர்? வெரி குட். வெரி குட். அடுத்து ஏ பிளஸ் பி ஒன்றாம் அடுக்கு. இதுக்கு உங்களுக்கு தெரியும். அதே தான் அதே ஒன்றாம் அடுக்கு ஏ பிளஸ் பி தான். ஏ பிளஸ் பி இரண்டாம் அடுக்கான தெரியும். ரெண்டு முறை பெருக்கி சொல்லுங்க பாவம். A in இரண்டாம் அடுக்கு B in இரண்டாம் அடுக்கு. பாருங்க, ஏ சக பி வர்க்கம். A in இரண்டாம் அடுக்கு B in இரண்டாம் அடுக்கு. A in இரண்டாம் அடுக்கு சக B in இரண்டாம் அடுக்கு. B in இரண்டாம் அடுக்கு 2AB. பெருக்கி பார்க்கணும். இங்க இந்த கிரேட் 8ல இருந்து சொன்ன ஒரு சின்னதை நான் இப்ப சொல்லி காட்டுறேன். ரெண்டு கோவை இருந்தா பெருக்கி பார்க்கணும். ஏ சக பி ரெண்டு வர்க்கம் இருந்தா ஏ சக பி. கிரேட் 8ல படிச்சிருப்பீங்க. சரி, பாருங்க, ஒரு கோவில் இந்த கோயில பிரிக்கிறோம். இந்த ஏயால இந்த ஏ சக பியை பிரிக்கிறோம். சக பியால இந்த ஏ சக பியை பிரிக்கிறோம். ஏ பிரச்சனை ஏ வர்க்கம் சக ஏ பி பிரச்சனை ஏபி சக ஏ பி பிரச்சனை ஏபி. பிஓ ஏ பிரச்சனை பிஏ இல்ல, முதல் அந்த ஏபிசி ஆர்டர் படி இருக்கணும். ஏபி தான் சக பி இன்டு பி பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். ஓகே, ரைட். இந்த இருக்கும். ரைட், எனக்கு அதே மாதிரி பேசி சொல்லுங்க. ஏ பிளஸ் பி கணம் இதுக்கு எனக்கு சொல்லுங்க பாபு. ரைட், எங்க பாபு. A in கணம் சக 3 AB சக B in கணம்
ரைட் சொல்லுங்க ஃப்ரெண்ட். ஏயின் கணம் சஹ 3 ஏபி சஹ பியின் கணம். ஏ கணம் சக 3 ஏ. முதல்ல பெருக்கி பார்ப்போம். பெருக்கி பார்த்துட்டு இதை எழுதலாம், டக்குன்னு எழுதலாம். அதை எப்படின்னு நான் சொல்லித்தரேன். ரைட் பாருங்க. இப்ப ஏ சக பி கணம் தானே. கணம்னா என்ன அர்த்தம்? 3 முறை பெருக்கிறது. ஏ சக பி ஏ சக பி ஏ சக பி 3 முறை பெருக்கிறது. 2 முறை அதுக்கு பெருக்கிருக்கீங்க. 2 முறை அதை பெருக்கிருக்கீங்க பாருங்க. பெருக்கிருக்கீங்க தானே. அதோட இன்னும் ஒரு முறை பெருக்கும். ஏ சக பி இதோட இன்னும் ஒரு முறை பெருக்கும். ஏ சக பி இது வரைக்கும் ஓகே. இது உங்களுக்கு தெரியும். அதாவது ஏ சக பியின் வர்க்கத்தை பெருக்கினது இருக்கு. அதோட ஏ சக பியை பெருக்கினா இருக்கு நான் சொல்லுவேன். ரைட் பாருங்க. ஏ ஆல ஏ வர்க்கத்தை பெருக்கிறோம். அப்ப பாருங்க ஏ கணம் சக ஏ ஆல 2 ஏ பியை பெருக்கிறோம். அப்ப 2 ஏ வர்க்கம் பி பிளஸ் ஏ இன்டூ பி வர்க்கம் ஏ பி வர்க்கம் சக பி ஏ வர்க்கம். அப்ப என்ன ஏ வர்க்கம் பி அடுத்து பியவும் 2 ஏ பியவும் பெருக்கிறோம். நல்லா பாத்துக்கணும். 2 ஏ பி வர்க்கம் சக பியவும் பி வர்க்கத்தை பெருக்கிறோம் பி கணம். ரைட் இப்ப நீ கூட்டினீங்கன்னா என்ன வர போகுதுன்னு பாருங்க. ஏ கணம் 2 ஏ வர்க்கம் பி இங்க ஏ வர்க்கம் பி இது 2 கூட்டினா 3 ஏ வர்க்கம் பி சக இங்க ஏபி வர்க்கம் 1 இருக்கு. இங்க 2 ஏபி வர்க்கம் இருக்கு. அப்ப 3 ஏபி வர்க்கம் சக பி கணம். ரைட் பாருங்க. உங்களுக்கு வெளியே ஒன்று வருது எப்படின்னு பாருங்க. இப்ப இந்த மாதிரி கணம் வரைக்கும் ஞாபகம் வச்சிருந்தா போதுமான அளவு. கணம் வரைக்கும் ஞாபகம் வச்சிருந்தா போதுமான அளவு. ரைட் நம்ம எதுக்கு இன்னும் ஒண்ணு இனி உள்ளதை எப்படி செய்யறதுன்னு மட்டும் பார்க்க போறோம். ரைட் பாருங்க. இது வரைக்கும் ஓகே தானே. இதை நீங்க பாடமாக தேவையில்ல. இதை நீங்க பாடமாக தேவையில்ல. பாடமாக்காம உங்களுக்கு இதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. ரைட் நல்லா பாத்துருங்க. ரைட் இங்க பாருங்க. நான் இப்படி எழுதுறேன் மட்டும் பாருங்க. ஏ சக பியின் 4ஆம் இடத்துக்கு எழுத போறோம். ரைட் இப்ப பாருங்க. இதுக்கு ஓகே உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு தாந்திலும் 0ஆம் அடுக்கு வந்து 1. ஏ சக பியின் 1ஆம் அடுக்கு வந்து ஏ சக பி. ஏ சக பியின் வர்க்கம் வந்து ஒன்னால பெருக்கிட்டு செய்யலாம். ஏ வர்க்கம் சக 2 ஏபி சக பி வர்க்கம் ஓகே. ஏ சக பியின் கணம் வந்து ஏ கணம் இப்ப ஒரு பெருக்கி காட்டினேன். ஏ கணம் 3 ஏ வர்க்கம் பி 3 ஏ பி வர்க்கம் சக பி கணம். இதே மாதிரி 4 கணம் செஞ்சுட்டு போறதுக்கு நம்ம டைம். ஏ சக பியின் வர்க்கம் இருக்கு தானே. அதையும் அந்த வர்க்கத்தை எழுதி ஒன்னால பெருக்கி செய்யலாம். நீங்க அதை அப்புறம் செஞ்சு பாருங்க. ரைட் இதுக்கு பாருங்க எப்படி எழுதுன்னு பாருங்க. இங்க பாருங்க கணம் இருக்கனால நல்லா தெளிவா பாத்துருங்க. இந்த விஷயம் தெரியாதவங்க கொஞ்சம் பாத்துருங்க. ரைட் நிறைய பேர் தெரியும். ரைட் இருந்தாலும் நல்லா பாத்துங்க. ஏ கணம் ஏ பாருங்க ஒரு அடுக்கு குறையுது. ஏ கணம் ஏ வர்க்கம் ஏ இங்க ஏன் பூஜ்ஜியமும் இருக்கு. ஏ இல்ல பூஜ்ஜியமும் இருக்கு ஒண்ணு தானே. நம்ம போட்டுக்கலாம். ஏயின் 0ஆம் அடுக்கு இது ஏயின் 1ஆம் அடுக்கு பாருங்க. பி இங்க பியின் 0ஆம் அடுக்கு இங்க பியின் 1ஆம் அடுக்கு பி 2ஆம் அடுக்கு பி 3ஆம் அடுக்கு. ரைட் இப்ப வேணும் போல இருக்கு உங்களுக்கு விஷயம் விளங்கி வச்சுப்பாருங்க. அது ஏ வர்க்கம் ஏயின் 1ஆம் அடுக்கு இங்க ஏயின் 0ஆம் அடுக்கு பாருங்க. நீ ஒண்ணுமே இல்ல ஒண்ணு இருக்கு. அப்ப ஏயின் 0ஆம் அடுக்குன்னு சொல்லலாம் நானு. அதே ஏ பியின் 0 பியின் 1 பியின் 2ஆம் அடுக்கு. ரைட் இப்ப அதே மாதிரி எழுத போறேன் பாருங்க. சிம்பிளா எழுத போறேன் பாருங்க. எப்படின்னு ஏயின் 4ஆம் அடுக்கு கொஞ்சம் இடத்து தள்ளி எழுதுறேன். அப்புறம் ஒரே தான் எழுதி போகலாம். ஏயின் 4ஆம் அடுக்கு ஏயின் 3ஆம் அடுக்கு ஏயின் 2ஆம் அடுக்கு ஏயின் 1ஆம் அடுக்கு ஏயின் 0ஆம் அடுக்கு. ரைட் பில இருந்து ஸ்டார்ட். பியின் 0ஆம் அடுக்கு பியின் 1 ஏ குறையணும் பி கூடணும். பியின் 1ஆம் அடுக்கு பியின் 2ஆம் அடுக்கு பியின் 3ஆம் அடுக்கு பியின் 4ஆம் அடுக்கு. ரைட் இப்ப இங்க சக இருக்கனால எல்லாத்துக்குமே சக பிரச்சனையே இல்லை. எல்லாத்துக்குமே சக இருக்கனால பிரச்சனை இல்லை. எல்லாத்துக்குமே சக. ரைட் இப்ப பாருங்க. இங்க பாருங்க 2 இருக்கு 3 இப்ப கிடைக்குள்ள நம்பர்
என்ன வருங்கிறது தேவை. ரைட் ரைட். அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. பஸ்கால் முக்கோணி. பஸ்கால்னு ஒருத்தர் உருவாக்குன ஒரு பஸ்கால் முக்கோணின்னு ஒண்ணு. நீங்க நல்லா பாத்துக்கோங்க. ஒன்று 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 இங்க ஒன்று போட்டு ஒன்று ஒன்று 2 1 ரைட். இதான் முக்கோணி. அடுத்து பாருங்க, ஒன்றை போட்டாச்சு. 1 2 3 2 1 3 ரைட் 1. இதான் பஸ்கால் முக்கோணி. ரைட் பாருங்க, போக பெருசா இருக்கு. 1 2 3 ரைட். அடுத்து 4, அடுத்து 5 வரையில எழுத போறோம். 1 3 1 4 3 3 6 3 1 4 1 ரைட். இப்ப ஒன்று இருக்கனால போட தேவை. ரைட். 4 இருக்கனால 4 6 4 1 போட தேவை. அதே மாதிரி பியின் 0ஆம் அடுக்கு நமக்கு தேவை உண்டு. பியின் 1ஆம் அடுக்கு பி ரைட். பி ஏயின் 1ஆம் அடுக்கு ரைட். ஏயின் 0ஆம் அடுக்கு அடிச்சிடும். அது உண்டு தானே ரைட். அப்ப இன்னைக்கு பி 4ஆம் அடுக்கு வளர்த்து ரைட். பாருங்க, இதுல என்ன நடக்குதுன்னா இன்னைக்கு கூட பஸ்கால் முக்கோணியை எடுக்கிறோம். ரைட். ஏயின் அடுக்கு குறைஞ்சிக்கிட்டு வருது, பியின் அடுக்கு அதிகரிக்குது. இந்த இடத்துல வர்றது 4ஆவதுன்னா 4ஆவது வரையில உள்ள நம்பர் பாத்தீங்கன்னா சரி. ரைட். இங்க பாருங்க, 4ஆம் அடுக்குன்னா 1 2 3 4 5 1 2 3 4 5. இங்க 1 1 இருக்கனால அதை நம்ம போட தேவையில்லை, ஏன்னா 1ஆல பெருக்கப்பட்டாலும் இருக்கும். ரைட். பிள்ளைகளுக்கு விளங்கிடுச்சான்னு சொல்லுங்க. இதை கொஞ்சம் அவதானமா கவனிச்சுன்னா மட்டும் அது விளங்கி இருக்கும் உங்களுக்கு. ரைட். விளங்கி சார். இப்ப நீங்க என்ன செய்யணும் கேட்டா எனக்கு ரைட், இந்த முக்கோணில அடுத்து வர்ற லைனை எழுதி ஏ சக பியின் 5ஆம் அடுக்கு எழுத. ஏ சக பியின் 5ஆம் அடுக்கு எழுதுங்க. இதுக்குள்ள ஏழவுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் சும்மா சரி படிக்கிறது. ஆனா இப்ப அங்கேயும் போயிட்டு படிக்கிறது இல்ல இது. அப்ப இங்க படிச்சாதான் உண்டு. ரைட். செஞ்சு முடிச்சவங்க ஒரு ஆள் சொல்லலாம். செஞ்சு முடிச்சா ஒரு ஆள் சொல்லலாம்.
செஞ்சிட்டேன் சார். சொல்லுங்க பாபு. ஏயின் 5ஆம் பளு Right. சக ம். 5. ஏயின் 4ஆம் பளு ம். பி ம். சக ம். 10. ம். ஏயின் 3ஆம் பளு பியின் 2ஆம் பளு ம். சக 10. ஏயின் 2ஆம் பளு பியின் 3ஆம் பளு சக 5. பியின் 4ஆம் பளு ம். ஏயின் 1ஆம் பளு சக பியின் 5ஆம் பளு. சரி good. இவ்வளவு தான் இருக்கு. Right. இங்க பாருங்க, அடுத்த பஸ்கால் முக்கோணில அடுத்த லைன் 1 4 1 5 6 10 6 4 10 4 1 5. ரைட். என் 10 2 கூட வருது. இன்னைக்கே கூட்டி போகலாம். 1 4 5 4 6 10 4 4 10 4 1 5 அங்கிட்ட 1. ரைட். ரைட். இப்படி நீங்க செய்யலாம். ரைட். ரைட். அப்ப எனக்கு ஏ சக பியின் 6ஆம் வலுவையும் ஏ மைனஸ் பியின் 6ஆம் வலு எழுதி காணும் பார்ப்போம். இங்க ஒரு மைனஸ் ஒன்று வந்து இப்ப முதல் இதுக்கு எழுதுங்க, எழுதிட்டு மைனஸ் எழுதுங்க. அந்த பிளஸ்க்கு எழுதிட்டு மைனஸ்க்கு எழுதுங்க. முடிச்சவங்க சொல்லுங்க பாபு. முடிச்சவங்க சொல்லுங்க. ஏயின் 6ஆம் பளு ஏயின் 6ஆம் வலு சக ம். 6. ம். பி ஏயின் 5ஆம் பளு பி சக 15. ஏயின் 4ஆம் பளு பியின் 2ஆம் பளு சக 20. ஏயின் 3ஆம் பளு பியின் 3ஆம் பளு சக 15. ஏயின் 2ஆம் பளு பியின் 4ஆம் பளு சக 5. ஏயின் ஏ பி 5 சக பி 4ஆம் பளு. பி 4ஆம் பளு
A4 A3 A2 A1 ஓகே வெரி குட் ரைட் இங்க இங்க லேசு சிம்பிள் பாத்தீங்க முத சக ரைட் இங்க பாருங்க இங்க இதெல்லாம் ஓகே தானே இதெல்லாம் எழுதிக்கிறீங்க தானே ரைட் இதெல்லாம் எழுதிக்கணும் ரைட் இதில் மற்றவங்க இதெல்லாம் எழுதிக்கணும் ரைட் ரைட்டா இதெல்லாம் எழுதிக்கணும் ரைட் இப்ப பாருங்க மைனஸ் வந்துட்டா என்ன செய்யணும்னு சொல்றேன் இது அப்புறம் எழுதிக்காங்க மைனஸ் வந்துட்டா என்ன செய்யுது ரைட் முதல்ல சக முதல்ல மைனஸ் வந்துட்டா முதல்ல சக ரைட் இங்க மைனஸ் வந்துச்சுன்னா முதல்ல சக ரெண்டாவது மைனஸ் இந்த சக போட தேவையில்ல மாற்றம் நினைச்சீங்கன்னா போதும் இங்க மைனஸ் வந்துச்சுன்னா முதல்ல சக அடுத்து சாய அடுத்து சாக ரைட் பார்த்தோம்னா இங்க மைனஸ் வந்துச்சுன்னா முதல்ல சக அடுத்து மைனஸ் அடுத்து பிளஸ் அடுத்து மைனஸ் ரைட் பாருங்க இங்க மைனஸ் வந்துச்சுன்னா பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் அடுத்து இங்க மைனஸ் வந்துச்சுன்னா பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் ரைட் பார்த்தோம் ஒண்ணு முதல்ல சக அடுத்து கழிக்கணும் சய சக சய சக சய அப்படி மாறி மாறி சக முதல்ல சக அடுத்து சய சக சய சக சய சக ரைட் அதே மாதிரி மைனஸ் வந்துச்சு ரைட் எழுதி வச்சுக்கோங்க பாவம் இவ்வளவுதான் ரைட் மைனஸ் வந்துச்சுன்னா சின்ன மாற்றம் தான் இருக்கு பிளஸ்ல உள்ளதெல்லாம் ஞாபகப்படுத்தியாச்சு மைனஸ் வந்தா முதல்ல உள்ளது பிளஸ்ல வரப்போகுது அடுத்த எல்லாம் மைனஸ்ல வரப்போகுது ரைட் எழுதிக்கணும்பா போய் எழுதி முடிங்க வேணும் எழுதி முடிஞ்சா முடிச்சா இப்போ கேள்வி ஒன்று கேட்க போறேன் ரைட் முடிச்சுட்டா இப்போ ஒரு கணக்கு ஒன்று இருக்கு ரைட் அந்த கணக்கு செஞ்சிட்டீங்கன்னா ஓகே தகவலை வந்து எப்படி எப்படி ரைட்டா இது நீங்க எத்தனை வேணாலும் எழுதி போகலாம் இப்படியே எழுதி இப்படி கேட்க மாட்டாங்க நீங்க ஏ லெவல்ல போயிட்டு கேட்டீங்கன்னா இதுல ஒன்று ரெண்டு ஏயின் வாட்ஸ்அப்பின் போன வேணா அப்படித்தான் சின்ன சின்னதா கேட்க போறாங்க ரைட் அதுக்கு வேற ஒரு முறை இருக்கு அதுல இருக்கு ரைட் இந்த இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணுமே ரைட் அப்படிங்கிறதுக்காக பஸ்பால் முக்கோணி வச்சு சொல்லி தந்திருக்கீங்க இது பேர் வந்து பஸ்பால் முக்கோணி ரைட் ரைட் அதுக்கான கொண்டு போடவா இதை அழிக்கிறேன் இப்ப நான் தர்றதை வந்து நீங்க காரணி அறிவை பயன்படுத்தணும் ரைட் ரொம்ப டைமிங் எடுத்துக்க கூடாது குயிக்கா சொல்ற மாதிரி இருக்கணும் ரைட் இரண்டு 23 கணம் மைனஸ் 3 தர 23 கணம் தர 3 சக 3 தர 23 தர 3 வர்க்கம் மைனஸ் 3 கணம் ரைட் நீங்க எதுக்கான ஆன்சர் சொல்லுங்க குயிக்கா சொல்லணும்
இதுக்கு லேட் பண்ணக்கூடாது. வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்போ இப்ப படிச்சதை வச்சு இதை என்னன்னு யோசிச்சு செய்யணும். காரணி அறிவை பயன்படுத்தி நிலுக்தான் ஆன்சர் பண்ணியிருக்காரு. 2 பேரும் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. சுப்ரியா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ரைட், ஓகே, ரைட். இதுக்கான டைம் இவ்வளவு நேரம் தான் எடுக்கணும். ரைட், இல்லாட்டி நீங்க பெருக்கி செஞ்சிருப்பீங்க. 23 3 முறை பெருக்கி, இங்க 2 முறை பெருக்கி, ரைட், இப்படி செஞ்சிருப்பீங்க. ரைட், இப்படி செய்யாம வேற விதத்தை செஞ்சவங்க அப்படித்தான், அவங்களால மட்டும் தான் இது வரைக்கும் ஆன்சர் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே பிள்ளை? ரைட், சுப்ரியா சொல்லுங்க எப்படி செஞ்சீங்கன்ட்டு ஆன்சர். சார் பெருக்கித்தான் சார் செஞ்சேன். பெருக்கிதான் செஞ்சீங்களா? பெருக்காம செஞ்சது யாரும் வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க பாபு. பிராக்கெட்டுக்குள்ள உள்ளத வந்து 23/3 முழுவதும் கணம் எழுதலாம். ரைட், ஓகே, அவ்வளவுதான் முடிஞ்சு. அவ்வளவுதான் பிளேஸ். பாருங்க, இந்த 2 அப்படியே வச்சுட்டு இந்த பிராக்கெட்ல இது அவ்வளோத்தையும் என்னன்னு எழுதலாம் பாருங்க. சக சய சக சய நான் சொன்ன உடல்ல இருக்கா இருக்கு. ஆகவே இங்க வர 23 இதத்தை ஏன்னு வச்சுக்கிறோம். ஏ மைனஸ் பி கணம்னா இங்க ஏக்கு பதிலாக என்ன இருக்கு பாருங்க. ஏ கணம், ஏ வர்க்கம், ஏ இங்க ஏன் பூஜ்ஜியம் இருக்கு. அடுத்து பாருங்க பி பூஜ்ஜியம் இருக்கு. பிங்கிறது இங்க 3, பி வர்க்கம் நமக்கு பி கணம். ரைட், இதான் 3 அங்க உள்ளது அப்படியே இருக்கு. இதனுடைய விரிவு, இந்த விரிவு அங்க பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். ரைட், இதான் லேசம் போகுது. இப்ப ஏக்கு பதிலாக இருக்கிறது 23, பிக்கு பதிலாக இருக்கிறது 3. ரைட், அதனுடைய கணம். இப்ப பாருங்க எவ்வளவு ஈஸியா செய்யலாம். பெரிய கணக்கா யோசிச்சோம், ஆனா சிம்பிளா விட செய்யலாம். 23ல இருந்து 3 போனா 20 கணம். ஆகவே 2 தர 20 கணம் எவ்வளவு? 2 கணம் 8, 3 செய்வது. ரைட், ஆக 8 2 16, 16,000 கணம். ஓகே, ரைட். பாருங்க, ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல, லேசா செய்யலாம். ரைட், லேசாவே செய்யக்கூடியது. ரைட்டா? இல்ல பாருங்க சொல்லுங்க. 2 அப்படியே இருக்கட்டும். இன்னும் தெளிவா இல்லை நீங்க சைக்கிறது. சொல்லுங்க. சார் கவரேஜ் போய் வந்துச்சு சார், இன்னொரு தரம் விளங்கப்படுத்துவீங்களா இந்த கேள்விய? 23 கணம் நான் வந்து 23 ஏன்னு எடுக்கிறேன். ரைட், ஏ கணம் பாருங்க, 23 கணம், 23 வர்க்கம் ஏ வர்க்கம், 23 அதாவது ஏயின் 1ஆம் அடுக்கு பாருங்க.
அடுத்து 23 குறைஞ்சிட்டு வருது, பூஜ்ஜியத்துல வந்து நிக்குது. மூணின் வலு பாருங்க, இங்க பூஜ்ஜியம் இருக்கு, இங்க மூணின் வலு 1, இங்க மூணின் வலு 2, மூணின் 3. அப்ப மூணின் வலு என்ன செய்யுது, பிக்கு பதிலா 3 எடுத்தோம்னா 3 வந்து வலு கூடிக்கிட்டு போகுது, மூணின் வலு கூடிக்கிட்டு போகுது. இங்க சக சய சக சய மாறி இருக்கனால நடுவல்ல மைனஸ், ஏக்கு பதிலா 23 பாருங்க. 23 என்ன செய்யுது, கணம். இப்ப 23 கணம் வந்து என்ன நடக்குது, குறைஞ்சிக்கிட்டு வருது. மூன்றின் வலு வந்து, அதாவது 23 வலு வந்து குறைஞ்சிக்கிட்டு வருது, மூன்றின் வலு வந்து கூடிக்கிட்டு போகுது. இங்க சக மாறி, இங்க மைனஸ் வரும். ஓகே, இந்த கணக்கு இவரோட விரிவத்தான் அங்க தந்திருக்காங்க கணக்குல. நீங்க பெருக்கி பெருக்கி செய்யறதுக்கு தரல, லேட்டாகும் அப்படி செய்யறதுக்கு. ரைட், இவரோட விரிவு அங்க தந்திருக்கனால ரைட், அதனால நம்ம இதை எழுதலாம். 23ல இருந்து 3 போனா 20, அதனுடைய கணம். ரைட், 2 இருக்கட்டும், 2 அப்படியே இருக்கணும், கடைசியா பெருக்கி போட. இவரை மட்டும் எடுத்திருக்கேன். ஓகே, இப்ப நீங்க 2 தர 20 கணம், 20 தர 20 தர 20. ரைட், அப்ப 2 2 2 4 கூட இருக்கு, 16. 1 2 3 அவ்வளவுதான். இது பெரிய கணக்கு ஒண்ணும் இல்ல. ரைட், நம்ம படித்தது காரணிப்படுத்தல் இதெல்லாம் என்ன செய்யணும் கேட்டா ஈஸியா செய்ய பழகிக்கணும். ரைட், எனக்கு செய்யுங்க பாப்போம், ஈஸியா செய்யறதுக்கு. இப்ப படிச்சதை வச்சு எனக்கு செய்யுங்க. 102 கணம், இவருக்கான ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். இப்ப படிச்சதை வச்சு 102 கணம், இப்ப படிச்சதை வச்சு குயிக்கா செய்யுங்க. லேட்டாகவும் செய்யறதுக்கு பெருக்காகவும் செய்யணும், பெருக்க கூடாது, பெருக்காகவும் செய்யணும். நூற்றி 2 கணம். ரைட், இத பொறுமையா இருந்து படிக்கலாம், கிரேட் லெவல்ல படிக்கலாம். ரைட், கிரேட் லெவல்ல படிக்கிறதுக்கு இருக்கு. ஆனா கிரேட் லெவல்ல இருந்தாலும் ஓலோவல் எக்ஸாமுக்கு இந்த மாதிரி கணக்கு வராது. ரைட், ஓலோவல் எக்ஸாமுக்கு சரியான குறைவு இந்த மாதிரி வர்றது. நமக்கு ஒலிம்பியாட்ஸ் அப்படி ஒரு போட்டி பரீட்சைகளுக்கு தயாராகிறதுக்கு இந்த மாதிரி கணக்கு கட்டாய தேவை. 1040 ரைட், எப்படி செஞ்சீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். எப்படி செஞ்சீங்க குமார்? சார் 102 கணம்டா அத 100 சக 2 கணம் எழுதலாம். ரைட், ஓகே. ரைட், பாருங்க, மத்தவங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். 102 கணத்தை நீங்க பெருக்காம 102 100 சக 2 கணம்னு எழுதுனீங்கன்னா ரைட், லேசா இருக்கும். ரைட், இப்ப நீங்க என்ன செய்யலாம், உங்களுக்கு தெரியும் 100 கணம் சக 3, 100 வர்க்கம் தர 2 சக 3, 100 1ஆம் அடுக்கு 100, அது 2 வர்க்கம், சரியா பிள்ளை, சக 2 கணம். இப்படி எழுதிட்டீங்கன்னா 100 கணம்னா 100 தர 100 தர 100, அப்ப 6 செய்வார், 1 2 3 4 5 6 செய்வார். ரைட், சக 2 6, இங்க 100 வர்க்கத்துக்கு எத்தனை செய்வார், 10,000, 4 செய்வார், 1 2 3 4 செய்வார். ரைட், இங்க பாருங்க 2 வர்க்கம் 4, 4 3 12, 2 செய்வார், 100 எத்தனை பேர் இருக்கணும். ரைட், சக 8. இப்ப எல்லாத்தையும் கூட்டணும். நீங்க இதை நீ எப்படி போடாம நேராவே போட்டுக்கிறீங்கன்னா இன்னமும் கூட்டல் இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட், பாருங்க 8, அடுத்து 0 இருக்கு, அடுத்து 2 இருக்கு, அடுத்து 1 இருக்கு, 2 4, அடுத்து 6 இருக்கு, 2 4 5
1 2 3 4 5 ஒரு சைவர் 1 சரியான பாருங்க கூட்டல் ரைட் இது பெருக்காம நீங்க ஈஸியா செய்யறது ரைட் பாருங்க சரியா பிள்ளைங்க பெருக்கிறது கூட்டம் சரியா ரைட் ஓகே தானே ரைட் ரைட் ஓகே அப்ப இந்த மாதிரி என்ன செய்யலாம் நீங்க அதே மாதிரி இன்னைக்கு குறைவா இருந்தாலும் இப்போ 98 கணம் ரைட் அதே மாதிரி 98 கணம்னு போட்டா நீங்க என்ன செய்யலாம் 100ல இருந்து 1 கழிச்சுட்டு என்ன செய்யலாம் அப்படி செய்யலாம் சரி செய்யலாம் தானே ரெண்டு செய்யும் அதாவது 103 கணத்தையும் ரைட் 103 கணம் ரெண்டாவது 99 கணம் ரைட் இது ரெண்டே செய்யும் பாவம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் வர்றதுக்கு அடிப்படை ரைட் ஓகே பிள்ளை
சார் சார் ரைட் சொல்லுங்க சார். Right. சொல்லுங்க. ஒன்னாவது கேள்விக்கு ஆ 1,92,709 சார். 727. ரைட். ஓகே தானே பிள்ளை? ரைட். இது என்ன செய்வீங்க? ரைட். பிள்ளை 103 என்ன செய்வீங்க? 100 சக 3. ரைட். கணம் என்ன? ரைட். இதனுடைய எப்படி எழுதுவீங்க விரிவா? 100 கணம் சக 3 சக 100 வர்க்கம் சக 3. அடுத்து சக 3 சக 100 சக 3 வர்க்கம் சக 3 கணம். ரைட். இப்படி எழுதிட்டு என்ன செய்யலாம்? ரைட். இதை உங்களுக்கு சுருக்கி செய்யறது லேஸ். 100 வந்துட்டா லேஸ் தானே, சைவ சேர்க்கறது மட்டும் தானே இருக்கும். ரைட். இப்ப அதே மாதிரி இங்க பாருங்க 99 என்ன? 99. இதுக்கு வேற முறை இருக்கு. ரைட். 100 - 1 எழுதி கணம். ரைட். இப்படி எழுத கூட லேசா இருக்கும் உங்களுக்கு. 100 கணம் இதே கஷ்டம் வரல அப்படித்தான். 100 கணம் சகனா இங்க சய 3 தர 100 வர்க்கம் தர 1 1 சக 3 தர 100 தர 1 வர்க்கம் 1 கணம். 1 வர்க்கம் 1 கணம்னா 1 சக சய சக சய சொல்லு. அந்த அடையாளத்தை பார்த்துக்கிட்டீங்கன்னா சரி. ரைட். இப்படி செஞ்சீங்கன்னா இந்த கணக்கு உங்களுக்கு லேசா இருக்கும் செய்யறதுக்கு. ரைட். இப்ப நம்ம காரணிகளும் அந்த விரிவும் தான் பார்த்துருக்கோம்னா. ரைட். ரெண்டும் ஒரே மாதிரி தான், ரெண்டும் தேவை. ரைட்டா? ரெண்டுமே முக்கியமானது. ரைட். அன்னைக்கு கிளாஸ்ல ஜாயின் பண்ணாதவங்க அந்த வீடியோவை பாருங்க. ரைட். வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு மிச்சமான விஷயம் ரெண்டும் சேர்த்து விளங்கும். சின்ன வீடியோவும் பாருங்க, சின்ன வகுப்புக்கு அனுப்புற வீடியோவை பாருங்க. அதுல புது புது விஷயமெல்லாம் இருக்கும். ரைட். ரைட். இப்போ ஒன்று போற பாருங்க. சார் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சார் இந்த சிதம்பர போட்டிக்கு வந்து இந்த சார் படிக்கணும். இல்லைங்கள சிதம்பரம் போட்டிக்கா? சிதம்பர போட்டிக்கு வந்து சிலபஸ் இல்ல சிலபஸ்னா எப்படியுமே சிலபஸ்ல அறவே டச் இல்லாம உங்களுக்கு புது புதுசா யோசிச்சு தானே. ரைட். இப்ப சிலபஸ்ல இந்த உங்களுக்கு காரணி இதெல்லாம் இல்ல எந்த போட்டி பத்தி செய்ய முடியாது. சிதம்பரம் உங்களுக்கு பாஸ் பேப்பர்லாம் நான் ஒவ்வொன்றையும் விளங்க பார்த்தேன். ஒரு வருஷம் பாஸ் பேப்பரை போட்டு அதுல வர்ற கேள்வியெல்லாம் எப்படி இருக்கு விளங்க பார்த்துவேன். அதெல்லாம் செய்யறதுக்கு கொஞ்சம் சிலபஸ் என்ன செய்யணும் தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் நம்ம கஷ்டப்பட்டு என்ன செய்யறோம் இன்னொரு 4-5 கிளாஸ்ல எல்லா சிலபஸ் முடியும். ரைட். அதுக்கப்புறம் உங்களுக்கு நீ பேப்பர் தான் பாஸ் பேப்பர், மற்றபடி மாடல் பேப்பர், அதுல எப்படி கணக்கெல்லாம் உருவாக்கி ரைட்டா? சார் கேட்டகரி 2க்கு எப்படி? கேட்டகரி 2க்கு வந்து கேட்டகரி 2ல இதுல இருக்கீங்க எத்தனை கிரேட்? 7 தானே இருக்கீங்க, 7, 8 தானே இருக்கீங்கன்னா இது கேட்டகரி 3 தானே. நானும் கேட்டகரி 2 தான்.
கேட்டகரி 2 இது விளங்குதா உங்களுக்கு? சொல்லுங்க. ரைட். அப்போ ஓகே. அப்ப நீங்க கேள்வி வாசிக்கக்குள்ள என்ன நடக்கணும் கேட்டா, இந்த நொலெஜை வச்சு தானே செய்ய போறோம் நம்ம. இல்ல நொலெஜை வச்சுதான் என்ன செய்ய போறோம், சிதம்பரம் செய்ய போறோம். இது 10 எடுத்து அதுல ஒரு சமரை ஒன்று செஞ்சுட்டா இப்ப உங்களுக்கு டோட்டா சொல்லி தர்றேன். இல்லாட்டி காரணிகள்லாம் ஒரு கிளாஸ்ல படிக்க இல்லாது, ஈரோடு ஒரு கிளாஸ்ல படிக்க இல்லாது. ஒரு சின்னதா உங்களுக்கு எல்லாம் டோட்டா கொஞ்சம் குறுக்கி தான் விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ரைட்டா? இந்த விஷயம்லாம் செஞ்சுட்டு பாஸ்பத்தெல்லாம் செய்யக்குள்ள நீங்க சிதம்பரம் எக்ஸாம்ல ஒரு 25 கணக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட்? 25 கணக்கு வரும். சிதம்பரம்ல 25 கணக்கு தான் வரும். அந்த 25 கணக்கு செய்யக்கூடிய மாதிரி எப்படி ஜாயின் பண்ணனால, ஆனா 45 நிமிஷம் உள்ளுக்கு அந்த 25 கணக்கை செய்யறது வந்து அது உங்க கையில தான் இருக்கு. ரைட்? அதுக்கு நிறைய ஷார்ட் மெத்தட்ல இருந்து எல்லாமே நம்ம ஒவ்வொன்னே தேடி தேடி கொஞ்சம் கத்துக்கணும். கொஞ்சம் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சின்னதுல இருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணா செய்யலாம் நல்லா. ஆனா மற்ற வீடியோ கேட்டகரி 1 கேட்டகரி 2க்கான வீடியோவெல்லாம் உங்களுக்கு கேட்டகரி 1 கேட்டகரி 2க்கான வீடியோவெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான நிகழ்வு இந்த டைமிங்ல உள்ள கணக்கெல்லாம் கொஞ்சம் பாருங்க. மற்ற வீடியோவை பாருங்க. நான் உங்களுக்கு எல்லா வீடியோவும் அனுப்பி விடுறேன். எல்லா வீடியோவும் இருக்கா பாருங்க. இதுக்கான ஆன்சர் என்ன? காரணி அறிவை பயன்படுத்தி செய்யணும். காரணி அறிவை பயன்படுத்தி செய்யணும். காரணி அறிவை பயன்படுத்தலன்னு வைங்க. இந்த கணக்குக்கு பெரிய அளவுல தான் கொண்டு போயிட்டு உங்களை விடும். காரணிங்கிற அறிவை பயன்படுத்தினீங்கன்னா மட்டும்தான் வித்தியாசம். ரைட்? இப்ப படிச்சது வச்சு செஞ்சீங்கன்னா சரி. ரைட். எத்தனை பேரு நிலுக்தன் ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. ரைட், வெரி குட்.
இது வந்து 200 சொல்லுங்க. 200 200. ரைட். எப்படி செஞ்சேன்னு சொல்லுங்க பாப்போம். சார் பெருக்கி பார்த்து செஞ்சேன் சார். பெருக்கி பார்த்து செஞ்சீங்களா? ஆம் சார். பெருக்கி பார்த்து செய்யக்கூடாது. அதான் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. நீ இன்னும் கொஞ்சம் நேரம் யோசிச்சிருக்கலாம். சரி, பரவாயில்ல. பெருக்கி பார்க்க கூடாது. வேற யாருக்காச்சும் இருக்கான ஐடியா? இருக்குங்க. அதாவது இந்த கணக்கை நீங்க பெருக்கி பார்த்து செய்யலாம். ஆனா காரணி அதை மட்டும் பயன்படுத்தி செய்யற கணக்குகள் இருக்கு. ரைட். அதை உங்களால பெருக்கி பார்த்து செய்ய முடியாம இருக்கலாம். சார் ரைட்டா? வேற நிலுக்தன் சார் நிலுக்தன் நிலுக்தன் எப்படி சொன்னீங்க? 199ஐயும் 200ஐயும் கூட்டினா 199ஐயும் 200ஐயும் கூட்டினா 399 சார். அப்படியா? ரைட். வேற இரேஸ் எப்படி சொன்னீங்க? 199ல வர்க்க மூலம் வந்து 39,601. இதையா? இதனுடைய வர்க்கம் வருமா சார்? 199 வர்க்க பெறுமதி வந்து 39,601. அதோட 399 கூட்டினா 40,000. 40,000ல வர்க்க மூலம் வந்து 200 வர்க்கம். 200 வர்க்கம்னு சொன்னா வந்து 200 வர்க்கம். சரில 199 வர்க்கம் சக 199 சக 200ண்டா கடைசியா உள்ள 200 199 சக 1 எழுதலாம். அப்ப 2 199 வரும். அப்ப இத 199 வர்க்கம் சக 2 தர 199 சக 1 வர்க்கம் எழுதலாம். அப்ப அது 199 சக 1 முழுவதின் வர்க்கம். ரைட். 199 அதனுடைய வர்க்கம். அடுத்து 199 200 எழுதியாச்சு. எப்படி? 199 சக 1. ரைட். இப்ப பாருங்க, இங்க என்ன நடக்குது? இன்னைக்கு என்ன செய்வீங்க? ரைட். இங்க பாருங்க, 199 வர்க்கம் 199 2 இருக்கு. அதை நீ பெருக்க கூடாது. 2 தர 199. ரைட். நல்லா பாருங்க, சக 1. பாருங்க இந்த விரிவாக்க. ஏங்கிறது வந்து ஏ சக பி வர்க்கம் அந்த வடிவத்துல இருக்கு. ரைட். ஏங்கிறது 199, பிங்கிறது 1. இதனுடைய வர்க்கம் அதனுடைய வர்க்கம் மூலத்தான். ரைட். இப்படி இதுதான் இங்க ஏக்கு மேல இருக்கிறது 199, பிக்கு மேல இருக்கிறது 1. ரைட். இங்க 1 கொடுக்கணும், பிரச்சனை இல்லை. ரைட். அப்ப இதனுடைய வர்க்க மூலம்னா வர்க்க மூலம்னு சொல்றதுக்குள்ள 199 சக 1 வர்க்கம். வர்க்க மூலம்னு சொல்றது அரையாம இருக்கு. 2 என்ன செய்ய போகுது? வெட்டுப்பட போகுது. வெட்டுப்பட்டா ரைட் வர்க்க மூலம் இல்லாம போயிடும். வர்க்க மூலம் சொல்றது அரையாம இருக்கு. அப்ப வர்க்க மூலம் வெட்டுப்பட்டுரும். அது விட 199 ஒண்ணு கூட்டினா 200. இதான் லேஸ் உங்களுக்கு. ரைட். இப்படி காரணியை பயன்படுத்தித்தான் செய்யறது உங்களுக்கு மிகவும் லேஸ்ன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாட்டி இப்படி ஒரு விதத்தை பயன்படுத்தலாம் நீங்க. இது ஓகே, நல்ல ரைட், குட் ஐடியா. ரைட். அப்படி இல்லைன்னா இதை நீங்க செய்யறதுக்கு செஞ்சு பார்ப்போம். இன்னொரு முறை. ரைட். இங்க 199 200 மைனஸ் 1 உலகின் வர்க்கம் எழுதியாச்சு. ரைட். அதே மாதிரி 199 200 மைனஸ் 1 எழுதியாச்சு. சக 200. ரைட். இப்படி எழுதணும்னா இதை நம்ம எழுதலாம் 200 வர்க்கம். ரைட். 2 தர 200. பாருங்க, 2 ஏபி தர 1 போகணும்னு அவசியம் இல்லை. 2 தர 200 சக 1 வர்க்கம் 1. ரைட். இங்க சக நீக்க 200 சய 1 சக 200. ரைட். இன்னைக்கு பாருங்க,
சய 200 2 தர 200 400 இங்கே 200 இங்கே 200 400 சய 400 சக 400 இதெல்லாம் என்ன செஞ்சிடும் கேன்சல் ஆயிடும் சக ஒன்று சய இவரும் கேன்சல் ஆயிடும் இப்ப இருக்கிறது வந்து 200 வர்க்கம் இப்ப பாருங்க வர்க்கம் மூலம் வர்க்கம் அதே மாதிரி தான் ரைட் அவரு ரைட்டா பிளேஸ் விலகிடுச்சா அவர் என்ன செஞ்சிருக்காரு 200 இருக்காரு ரைட் இங்க நம்ம என்ன செஞ்சோம் 199 200 இருந்து கழிச்சு ரைட் ரெண்டுமே ஒண்ணுதான் ரெண்டுமே ஒரே சிஸ்டம் தான் ரைட் அப்ப அப்படி யோசிக்கலாம் இப்படி யோசிக்கலாம் அப்படி கண்ட வாக்குல இருக்கு யோசிக்கிறது ஓகே பிளேஸ் இனி உள்ள அடுத்த கணக்கு செய்யலாம் தானே ரைட் இன்னொரு கணக்கு வந்து தரு ரைட் இன்னொரு கணக்கு வந்து தரு ஹலோ முடிவு 8:10 போலாட்டா சரி சொல்லணும் எழுதிக்கணும் அதே மாதிரி தான் இதை செய்யுங்க பாபு சொல்லுங்க 973 அவருக்கு கொஞ்சம் பத்தலையா சார் சார் விட 973 சார் 973 சார் 973 சரியா இருக்கும்னா அதுக்கெல்லாம் தானே ஆன்சர் வர போகுது முதல்ல உள்ளது தானே பிள்ளைங்க முதல்ல உள்ள மாதிரியே செஞ்சா வேலை முடியுது முதல்ல அந்த 2 ஐடியாவை ஃபாலோ பண்ணா ரைட் அப்ப இதை நான் உங்களுக்கு சொல்லித்தர தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ரைட் ஓகே சொல்லித்தரணும் பிள்ளைங்க சொல்லித்தர வேணும்னு சொல்றவங்க சொல்லுங்க அப்படி இல்லாட்டி நம்ம அடுத்த கணக்கு போயிடலாம் தேவையில்லப்பா சொல்ல மாட்டீங்க ஒன்றும் சொல்லித்தாங்களே இதே 973 2 முறை செய்யலாம் நான் ஒரு முறை சொல்லி காட்டுறேன் ரைட் முதல்ல உள்ள செஞ்சிருந்தேன் 972 சக உண்டு ரைட் ரைட்டா ரைட் இப்ப 972 வர்க்கம் சக 2 தர 972 தர உண்டு சக இப்படி இருந்தா உங்களுக்கு தெரியும் ஏ வர்க்கம் சக 2 ஏபி சக பி வர்க்கம் ஒன்னின் வர்க்கம் ஒண்ணுதானே பிரச்சனை எப்படி ரைட் ஆகவே ஏ சக பி ஏங்கிறது 972 ஏ சக பி முழுவதின் வர்க்கம் அதனுடைய வர்க்க மூலம் ரைட் அதனுடைய வர்க்க மூலம் வர்க்கம் வெட்டப்பட்டோம் 972 சக 1
977 ரைட். எப்படி இருக்கான ஆன்சர் வரும். Right. அடுத்தது ரைட். 3 power 32 minus 2 power 32. இதுக்கான ஆன்சர்
ரைட் பிளேஸ் ஆன்சர் என்ன? இது என்ன செய்ய போறீங்க? ரைட் அன்னைக்கு காரணிகள் இதோட படிச்சது தான். ரைட் இதுல கொஞ்சம் நிறைய கேள்விகள் இருக்கு, நான் அனுப்பிவிடுறேன். ரைட் நிறைய ரிஸ்க் எடுத்து செய்யணும். ரைட் இதை பாருங்க, இது அவ்வளவு பெரிய கஷ்டம் இல்லை. இப்ப 316 அதனுடைய 3 மேல் 16 முழுவதும் வர்க்கம் செய்ய 16 வரும். 2 மேல் 16 முழுவதும். இப்ப இவர் ஏன்னு வச்சுக்கோ, இவர் பின்னு வச்சுக்கோ. அப்ப என்ன ஏ சக பி, அடுத்து ஏ என்னது சய பி. ரைட் இப்படி இது எழுதணும், அப்படித்தானே? ரைட் அடுத்து என்ன செய்யறது? அடுத்து என்ன செய்யலாம்? 3 மேல் 8 முழுவதின் வர்க்கம் செய்ய 2 மேல் 8 முழுவதின் வர்க்கம். இங்க ஓகே, அங்க செஞ்சுட்டு போகலாம். இந்த பக்கம் அது 3 மேல் 16 சக 2 மேல் 16 சொல்லி போட்டேன். அதுக்கு அதுக்கான பிரிவு என்ன செய்யுது? என்ன ஐடியா இருக்கா? சார் மைனஸ் 10 இது 316 இதை வந்து காரணிகளா தான் எழுதணும். ரைட் 316 பிளஸ் 216 ரைட் 3 பிளஸ் 2 அடுத்து என்ன எழுதுவோம்? 3 4ஆம் வலு பிளஸ் 3 4ஆம் வலு பிளஸ் 2 4ஆம் வலு 3 2ஆம் வலு. இந்த 3 4ஆம் வலு மைனஸ் 3 4ஆம் வலு. அடுத்து 3 வர்க்கம் சக 3 வர்க்கம் 3 வர்க்கம் சக 3 வர்க்கம். இவர் எழுதலாம். அடுத்து 3 சக 2 3 சக 2 3 சக 2. அப்ப காரணிகளாக்கி தான் அப்படி இதுக்கெல்லாம் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இதுக்குள்ள ஆன்சர் வந்து அதை காரணிப்படுத்தி தான் எழுதி கேட்பாங்க. ரைட் இந்த ஐடியாஸ் மட்டும் விளங்கிட்டீங்க சரி. ரைட் இன்னொரு கணக்கு ஒன்று தர்றேன், அதை நீங்க என்ன செய்யுங்கன்னா அதை செஞ்சு போட்டுருங்க. ரைட் ரிஸ்க் எடுத்து தேடி எனக்கிட்ட செய்யணும். ரைட் 19 மைனஸ் 19 அதனுடைய வர்க்கம் இல்லை. ரைட் பிளேஸ் ரைட் ஓகே பிளேஸ் ரைட் குட் நைட். செஞ்சு குரூப்ல போட்டு விடுங்க. ரைட் தேங்க்யூ வெரி மச்.